ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒர்க் இருந்ததுனாலையும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெளியே போனதுனால சில ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால வீடியோ சரி வர கொடுக்க முடியல. இன்னும் ஒரு 10 days ஒர்க் இருக்கிறதுனால மேபி நெக்ஸ்ட் இயர், அதாவது பார்த்திங்கன்னா நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆனுவல் ப்ளே தமிழ் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான் படி நம்ம ஃபர்தராக கொண்டு போவோம். சரி, ஓகே, நம்ம இப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்னத்தை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி வெளியிட்டிருக்க ஒரு செய்தி குறிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க. 22/12 இன்றைக்கி தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் தான், பட் ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னா, சரிங்களா, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அதோடு சேர்த்து ஆதார் நம்பரை போட்டால் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கே பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம இப்போ ஹால் டிக்கெட் இப்போ 3ஆம் தேதி நடக்க போது பார்த்தீங்களா, அதாவது ஜனவரி 3, அதுக்கே நம்ம ஆதார் வச்சு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு வாட்டி படிச்சுட்டுங்களா. தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அனைவரும் அவர்களது ஒருமுறை பதிவு நிரந்தர பதிவில் கட்டாயமாக தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இதுவரை தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் விரைவில் பதிவு செய்யுமாறு அறிவிக்கப்படுகிறது. ஸோ விரைவு தான் சொல்லியிருக்காங்க, தவிர லாஸ்ட் டேட்லாம் எதுவும் சொல்லலை. சரிங்களா? மேபி சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா விரைவாக நம்ம பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டைம் நிறைய இருக்குது. இருந்தாலும் பண்ணுறவங்க சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. டைம் இருக்குது. ஸோ டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, ஜனவரி எண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணுறவங்க கூடுமான வரைக்கும் விரைவாக பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா, இனி வரும் காலங்களில் தேர்வர்கள் தாங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கான தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்யும் முன் தங்களது ஆதார் எண் பதிவு செய்தால் மட்டுமே நிரந்தர பதிவின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய இயலும். ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் ஆதார் நம்பரை கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னும்போது அப்போ அதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அப்படின்னும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிவிடுவீங்க அப்படின்றது இந்த ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ஆதார் கார்டு இதுக்கப்புறம் கட்டாயமாகுதுன்றது இதில் தெரியுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்போது ஹால் டிக்கெட் நீங்கள் இதுக்கப்புறம் அப்போ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 எக்ஸாம் ஜனவரி மாதம் வரப்போகுது. சரிங்களா? அந்த 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் ஆதார் கார்டை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு முறை பதிவு நிரந்தர பதிவு வைத்திருக்க அனுமதி இல்லை. ஸோ என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா 2 ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சுருந்தேன். சரிங்களா? ஒன்றோட பாஸ்வேர்டு மறந்து போயிடுன்னு சொல்லி என்ன பண்ணேன், நானே இன்னொன்று புதுசாக அப்ளை பண்ணேன். ஸோ என்கிட்டே 2 பாஸ்வேர்டு இருக்குது. சரிங்களா? ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 இருக்கும், ஒன்றுத்தில் குரூப் 1 எக்ஸாம் ஒரு வாட்டி அப்ளை பண்ணியிருந்தால் அது மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரிலாம் இதுக்கப்புறம் வச்சிருக்க முடியாது. ஒரு இடத்துல நீங்கள் ஆதார் கார்டு பதிவு பண்ணிங்கன்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு தான். சரிங்களா? சொல்லிட்டாங்க. அடுத்து அது எப்படி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வைத்திருக்க அனுமதி இல்லை. இருப்பினும் ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு முறை பதிவு நிரந்தர பதிவு வைத்துள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது ஆதார் எண்ணை தவறுதலாக பதிவு செய்துள்ளதாக தேர்வாணையத்தை தொடர்பு கொண்டு ஏனைய இதர நிரந்தர பதிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருவதனையும் விண்ணப்பதாரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவரது நிரந்தர பதில் இணைத்துள்ள ஆதார் பதிவினை ஒரே ஒரு முறை மட்டுமே ரத்து செய்து தங்களது விருப்பத்திற்கேற்ப ஏனைய நிரந்தர பதிவில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் விண்ணப்பதாரர்கள் இவ்வாய்ப்பினை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது அந்த ப்ரெஸ் ரிலீஸே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் முக்கியமாக விட்டுருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த நுழைவுச்சீட்டுக்கும், ரெண்டாவது இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? மொத்தம் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் ஹால் டிக்கெட்டுக்கு ஆதாரின் கட்டாயம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நிறைய பேர் ஹால் டிக்கெட் அதாவது அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு 2, 3 வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிலர் அந்த 2, 3ல் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம ஒன் டைம் பாஸ்வேர்டு 5 வருஷத்துக்கு ஒரு செல்ல முடியாங்களா. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருப்பாங்க, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆதார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் லிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதில் லிங்க் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அப்போ திரும்ப அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டில் போட்டால் அவங்க ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். அப்படின்றத பண்ணாங்கன்னா கரெக்டாக அவங்க பதிவு பண்ண ஒரு உண்மையான ஒரிஜினல். ஏன்னா நம்ம 2, 3 ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சுருந்தாலுமே எதனா ஒன்று தான் நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அந்த மாதிரி
மாற்றி பண்ணிட்டீங்கன்னா, அப்படி மாற்றி பண்ணவங்களுக்கு என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு சான்ஸ் தராங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் மாற்றி வேறு ஒரு நிரந்தர அதாவது ஒரு முறை பதிவில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக வேறு இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மட்டும் தான் அந்த ஆப்ஷன் தராங்க. அப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு பயன்படுத்தி என்னன்னா நீங்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டில் இதை நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் வந்து இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி வழி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதான் சரி. ஆல்ரெடி வந்து நம்ம ஆதரித்து போகிறதுன்னு முக்கியமானது தான், அதே மாதிரி இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ வரக்கூடிய அதாவது 3ஆம் தேதி நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 1 முதுநிலை தேர்வு மற்றும் 9 மற்றும் 10ஆம் தேதி நடைபெற உள்ள உதவி இயக்குனர் தொழில் மற்றும் வணிகம் தேர்வுக்கான அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை ஒரு முறை பதிவு நிரந்தர பதிவு மூலம் ஆதார் எண்ணை இணைத்த பிறகு பதிவிறக்கம் செய்யலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டில் நீங்கள் ஆதார் கார்டு இணைச்சாதான், சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் இணைக்கலாம் கூட, ஆனால் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை இணைச்சதுக்கு அப்புறம் தான் ஆதார் இணைச்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. மேலும் இது குறித்த கூடுதல் விளக்கம் தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்த நம்பர், இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான் 1800-425-1002. சரிங்களா? இந்த நம்பருக்கு எப்போ கால் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45, அதாவது ஆஃபீஸ் டைம் தான். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணணும். அது எது வரைக்கும்னா அடுத்த வருஷம்னா ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அந்த மெயில் ஐடி இருக்குது, அது நீங்கள் எப்போ வேணால் வந்து மெயில் பண்ணலாம். இதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து பாருங்கள், கடைசியாக ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. தேர்வாணைய செய்தி வெளியீடுகளில் ஏற்கனவே அறிவித்திருந்தவாறு தேர்வாணையத்தால் இனி வரும் காலங்களில் நடைபெறும் கொள்குறி வகை தேர்வுகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ள OMR விடைத்தாள் பல சிரமங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள OMR விடைத்தாளில் மாதிரி படிவமும் விடைத்தாள் கையாளும் முறை குறித்த விளக்கம் குறும்படமும் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வர்கள் இவ்விடைத்தாளில் இடம்பெற்றுள்ள அறிவுரைகளை குறும்படத்தின் இடம்பெற்றுள்ள விளக்கங்களையும் கவனத்துடன் கருத்தில் கொண்டு சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியாக பேரான சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது புதுசாக ஒரு OMR வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த OMR எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த இணையதளத்தில் நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த OMR ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய OMRக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ஒரு 4 முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காங்க. நான் அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணனாலும் அதுக்கு ஆதார் கட்டாயம். ஸோ ஆதார் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த ஒரு ஹால் டிக்கெட்டுமே டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? ரெண்டாவது, வரக்கூடிய குரூப் 4 இப்போ நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு கூட, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஜனவரி மாதம் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணனா கூட என்ன பண்ணணும், ஆதார் கார்டு கட்டாயமாக நீங்கள் லிங்க் பண்ணிட்டால் மட்டும்தான். சரி, நான் அப்ளை பண்ணி நீங்கள் எடுக்க முடியாது, லிங்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை பிரிண்ட் எடுக்க முடியும். அடுத்தது 3ஆவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த OMR ஷீட். சரி, OMR ஷீட்டோட அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் இணையதளத்தில் போய்ட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 4ஆவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுறது விஷயம் என்னென்னா, அதாவது நீங்கள் சப்போஸ் 2-3 ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தவறுதலாக நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டில் என்னுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டேன், அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஆதார் கார்டை திருத்திக்கலாம். அதாவது ஆதார் கார்டை டெலிட் பண்ணிவிட்டு உண்மையான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 முக்கியமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருக்குமே சின்ன விஷயமா இருந்தாலுமே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஸோ அதனால் இதை வந்து சாதாரண விஷயமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படாங்க. ஸோ எந்த ஒரு செயலை வந்து நீங்கள் முன்கூட்டியே தொடங்கணும். ஸோ TNPSC அவங்க வேலையை செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிக்கணும். இன்னும் வந்து நம்ம அப்புறம் நிறுத்திலாம், நாளைக்கு பண்ணலாம் சொல்லிட்டு டைம் ஓட்டிட்டு இருக்காதிங்க. நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே சொல்லுவாங்க. அதனால் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியம் போது அதை நீங்கள் செய்யறதுக்கு நேரங்காலம் பார்க்க தேவையில்லை. எல்லா நேரமே நல்ல நேரம் தான். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டை வந்து வெள்ளிக்கிழமை பண்ணலான்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லை திங்கக்கிழமை பண்ணால் தான் செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு நாள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை வந்து எங்கள் அப்பா வந்து டிசம்பர் 25ஆம் தேதி மேலே பண்ண சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாது. இதுக்கெல்லாம் வந்து நல்ல விஷயம் நல்லது செய்யும்போது நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. ஸோ எல்லா நேரமே நல்ல நேரம் தான். நல்லதுக்கு
எப்பவுமே நல்லதான் நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் டைம் ஓட்டாமல் தயவு செஞ்சு இப்போ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு நம்பரே பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். அந்த ஆதார் கார்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த நம்பர் போட்டால் தான் நீங்கள் வந்து இன்செர்ட்டே பண்ண முடியும். சப்போஸ் ஆதார் கார்டு நீங்கள் மாற்றலைன்னா அந்த ஃபோன் நம்பர் மாற்றத்துக்கு அதுக்கு வேறு ஒரு 2 நாள் அலையணும். ஸோ அப்படின்னும் போது ஆதார் கார்டு போனீங்கன்னா அங்கே வேறு டோக்கன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது பல பிரச்சனைகள் இருக்குது. அது நீங்கள் கிட்ட போக போக தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கே டைம் எடுத்துக்காதீங்க, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வேணால் டைம் எடுத்துங்க. சரிங்களா? ஸோ அதனால் கூடிய விரைவில் சீக்கிரமாக பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ இது போன்ற மேலும் ஒரு சுயான தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது உங்களுக்கு இருப்பது அருள்பன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.